இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கை பட்டாணியில் வாகனத்தின் மீது சிவப்பு சாயம் வீசிய ஆடவர் கைது. சுங்கை பட்டாணி தாமன்றியா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தின் மீது சிவப்பு நிற திரவம் வீசியதாக சந்தேகப்படும் ஆடவனை போலீசார் கைது செய்து 4 நாட்கள், அதாவது வருகின்ற வியாழன் வரை தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். முன்னதாக நேற்றிரவு தாமன்றியா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தின் மீது சிவப்பு திரவம் வீசப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்புகாரை தொடர்ந்து அன்றே அச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குவாலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹன்யன் ரம்லான் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது தண்டனை சட்டம் மற்றும் மிரட்டல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சண்டகானில் துயரம், காணாமல் போன மாணவி காதலனுடன் காரினுள் சடலமாக மீட்பு. சபா சண்டகான் பண்டார் சிஜாதி வாக்கு வணிக வளாகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நேற்று காலை இருவரின் காரினுள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இவர்கள் முறையே 18 வயது இளைஞர் மற்றும் அவரது காதலியான 17 வயது மாணவி ஆவார். அம்மாணவி காணாமல் போனதாக முன்னதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. காலை 8 மணி அளவில் காரின் பின்பக்க இருக்கையில் அனைத்து கண்ணாடிகளும் மூடப்பட்ட நிலையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இருவரின் உடைமைகள் எதுவும் காணாமல் போகவில்லை. விசாரணையில் எவ்வித குற்ற செயல் தடயமும் கண்டறியப்படவில்லை. இதையடுத்து உடற்கூறு பரிசோதனை முடிவுகள் வரும் வரை இச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கும்பலின் திட்டத்தை முறியடைத்த கோலாலம்பூர் போலீஸ் 8,32,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். கண்டோமினியங்களை போதைப்பொருள் செயலாக்கம் மற்றும் சேமிப்புக்காக பயன்படுத்தி வந்த போதைப்பொருள் கும்பலின் திட்டத்தை கோலாலம்பூர் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். அவர்கள் சுமார் 8,32,350 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி அன்று போதைப்பொருள் குற்ற விசாரணை துறை JSJN நடத்திய 3 சோதனைகளில் 29 வயதுடைய உள்ளூர் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சுமார் 3,768 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவிலானது என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தற்போது 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இவ்வழக்கை ஆபத்தான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்து மேல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் 1,46,507 ரிங்கெட் மதிப்பிலான சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்த பறிமுதலின் மதிப்பு 9,78,857 ரிங்கிட் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்கான இலவச தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி நியாஷ். மலேசிய மனிதவள அமைச்சான கெசுமா விசிட் மலேசியா 2026, அதாவது VM 2026 முயற்சிக்கு ஆதரவாக சுற்றுலாத்துறையில் பணியாற்றும் 10,000 பேருக்கு இலவச தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அடிப்படை பயிற்சியை வழங்க உள்ளது. மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறுகையில், சுற்றுலாத்துறைக்கான இந்த பாதுகாப்பு அறிமுக பயிற்சி சிட்டி திட்டத்தை தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான நியாஷ், சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சான மொட்டாக்குடன் இணைந்து நடத்தும் என்று கூறினார். இந்த பயிற்சி சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா தொழில் நடத்துனர்கள், பணியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் தங்குமிட வழங்குநர்கள் ஆகியோருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பணியிடங்களில் விபத்துகளை தடுப்பது, அபாயங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் 2022 தொழிலாளர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்களை பின்பற்றுவது குறித்து பயிற்சி வழங்கப்படும். 7 மணி நேரம் நீடிக்கும் இந்த பயிற்சி ஆன்லைன் அல்லது நேரடியாக நாடு முழுவதும் உள்ள நியாஷ் மையங்களில் நடைபெறும். பயிற்சியை வெற்றிகரமாக முடிப்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் செல்லுபடியாகும் டிஜிட்டல் பாதுகாப்பு பாஸ்போர்ட் வழங்கப்படும். இதன் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் காப்பீடு பாதுகாப்பும் கிடைக்கும். ராணுவ முகாம்களில் நீண்ட காலமாக இஸ்லாமிய நடவடிக்கைக்கு தடை. ராணுவ முகாம்களில் ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து விதிமுறைகள் மற்றும் கட்டொழுங்கை கடுமையாக அமல்படுத்துவதாக தற்காப்பு அமைச்சர் காலித் நூர்டின் இன்று உறுதியளித்தார். தற்காப்பு அமைச்சும் மலேசிய ஆயுத படைகளும் நீண்ட காலமாக நாடு முழுவதும் கொள்கையற்ற செயல்பாடுகளை ராணுவ முகாம்களில் தடை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
ராணுவ முகாம்களில் அனுமதிக்கப்பட்ட சமூக நடவடிக்கைகள் குறித்து தெளிவான மற்றும் கடுமையான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆயுத படைகளின் புனிதமான பிம்பத்திற்கு களங்கம் விளைவிக்கும் இந்த தார்மீக மீறல்களில் ஈடுபாடு வரும் எவரும் தண்டிக்கப்படுவதையும் பணியிலிருந்து அவமரியாதையாக வெளியேற்றப்படுவதையும் நாங்கள் உறுதி செய்வோம் என்று விஸ்மா பெர்விராவில் உள்ள புத்தாண்டு உரையின் போது காலெட் நோர்டன் தெரிவித்தார். பணியாளர்கள் இடையேயான ஒழுக்கக்கேடான பழக்க வழக்கங்களை தடுக்கும் நோக்கில் இராணுவ மத அடிப்படையிலான அமைப்பையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெரிக்கத்தான் கூட்டணி தலைவர் பதவி பாஸ் வசமாகுமா அல்லது மீண்டும் முஹிதினா? பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவியை அடைய பாஸ் மும்முரம் காட்டி வரும் நிலையில் அது நிறைவேறுவதில் முட்டுக்கட்டை நிலவுகிறது. பெர்சத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் அப்பொறுப்பிலிருந்து ஜனவரி 1 முதல் விலகுவதாக அறிவித்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்துவிட்ட போதும் இன்னும் அடுத்த தலைவர் யார் என்னும் குழப்பமும் சலசலப்பும் நீடித்து வருகிறது. காரணம், பாஸ் அப்பொறுப்பை ஏற்பதை பெர்சத்து உட்பட MIPP மற்றும் பெரகான் விரும்பவில்லை என்பதே என உள்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அக்கட்சிகள் வெளிப்படையாக பாஸ் வேண்டாம் என சொல்லவில்லை என்றாலும் மலாய்க்காரர் அல்லாதவர்களும் ஏற்கக்கூடிய ஒருவரை அப்பொறுப்பை ஏற்பது பல்லின மக்களின் ஆதரவையும் தேர்தல் வெற்றியையும் உறுதி செய்யும் என்கின்றன. அவ்வகையில் மீண்டும் முஹிதினை தலைவராக அக்கட்சிகள் விரும்புவதாக அறியப்படுகிறது. இதனால் தான் என்னமோ முஹிதினின் ராஜினாமாவை ஏற்று புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க பெரிக்கத்தான் உச்சமன்றத்தின் அவசர கூட்டத்திற்கு ஹாடி அவாங் தற்போது அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் நீடிக்கிறது. அவசர உச்சமன்ற கூட்டத்தை யார் தலைமையில் வழி நடத்துவது எனும் கேள்வி எழுந்துள்ளது. கூட்டணி அமைப்பு விதிப்படி சட்டமன்ற கூட்டத்தில் ஒருவரின் ராஜினாமா ஏற்கப்பட்ட பிறகே அது அமலுக்கு வரும். அப்படி பார்த்தால் முஹிதின் இன்னும் கூட்டணியின் தலைவரே. தென் தாய்லாந்து தாக்குதல் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. தாய்லாந்து தெற்கு பகுதிகளில் உள்ள யாலா, நராத்திவாட், பட்டானி ஆகிய மாகாணங்களில் இன்று அதிகாலை நடைபெற்ற தாக்குதல்களால் இதுவரை எந்த மலேசிய குடிமக்களும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது தங்கியிருக்கும் மலேசியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து உள்ளூர் அதிகாரிகள் வெளியிடும் அனைத்து பாதுகாப்பு அறிவுறுத்தல்களையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைகளில் விரைந்து தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் தங்களின் இருப்பிட விவரங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உதவி தேவைப்படும் மலேசியர்கள் சங்ஹலா உள்ள மலேசிய துணை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்நிலைமையை மலேசிய வெளிவிவகார அமைச்சு தொடர்ந்து நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தேவையான சமயங்களில் புதிய தகவல்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஜீப் விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கையில் அளவோடு நடக்க வேண்டும். DAP தலைவர்களுக்கு அந்தோனி லுக் நினைவுறுத்து. வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிடுவதில் DAP கட்சியினர் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் என அதன் பொதுச் செயலாளர் அந்தோனி லுக் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையற்ற கருத்துகள் ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியான அம்னோவுடன் உள்ள உறவுகளை பாதிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டு காவல் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்ததை கொண்டாடும் வகையில் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோ இ பெனும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டதை அடுத்து ஏற்பட்ட சர்ச்சையை அந்தோனி லுக் நினைவூட்டினார். நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே நஜீப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. அதனை மேலும் மோசமாக அவசியம் இல்லை என குறிப்பிட்ட அந்த போக்குவரத்து அமைச்சர் இந்த சர்ச்சை தேவையற்றது என்றார். நிதானம் காத்திருந்தால் அதனை மேலும் கவனமாக கையாண்டிருக்கலாம் என சீன மொழி பாட்காஸ்டான த வேர்ட்ஸ் நிகழ்ச்சியில் பேசிய போது அந்தோனி லுக் சொன்னார். சாலை அடாவடி காரிலிருந்து பொம்மை துப்பாக்கியை காட்டிய முதியவர் கைது. கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் ஒரு முதியவரின் சாலை அடாவடி சம்பவம் வைரலாகியுள்ளது. வேலையில்லா 60 வயது அவ்வாடவர் மற்றொரு ஓட்டுநரிடம் பொம்மை துப்பாக்கி காட்டியதன் நேரில் போலீஸ் அவரை கைது செய்தது. சமூக ஊடகங்களில் பரவிய 34 வினாடி வீடியோவில் இருப்பது அவர்தான் என்பதை உறுதி செய்யும் விசாரணையில் அவர் ஒப்புக்கொண்டார். சமிக்ஞை காட்டாமல் மற்றொரு வாகனம் வழி மாறியதால் கோபத்தில் அந்த வாகனத்தை முந்தி சென்று கார் கண்ணாடியை திறந்து போலி துப்பாக்கியை காட்டியதாக அம்முதியவர் கூறியுள்ளார். அவரிடமிருந்து 2 பொம்மை துப்பாக்கிகளும் அவரது சிவப்பு SUV வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன.
ஏற்கனவே அவர் ஒரு குற்றப்பதிவை கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. பொம்மை ஆயுதம் என்றாலும் அதனை அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தினால் அது கடுமையான குற்றமாகும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 3 வயது சிறுவனின் பிறந்தநாள் ஆசையை நிறைவேற்றிய போலீசார். வைரலாகும் நிகழ்ச்சி வீடியோ. 3 வயது சிறுவனின் பிறந்தநாள் ஆசையை போலீஸ் அதிகாரிகள் நிறைவேற்றிய மனதை வருடும் சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஓம் எனும் அச்சிறுவன் அச்சிறு வயதிலேயே போலீஸ் அதிகாரிகளை மிகவும் விரும்புபவர். போலீஸ்கார் உட்பட போலீஸ் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கொள்ளை பிரியம். அதை உணர்ந்து அவனது அத்தை ஓமின் பிறந்த நாளுக்கு ஒரு வித்தியாசமான ஏற்பாட்டை செய்தார். அதாவது அம்பாங் ஜெயா போலீஸ் நிலையத்திற்கு அவசர அழைப்பு செய்து ஒரு குழந்தையின் சிறிய ஆசையை நிறைவேற்றி தருமாறு சிறப்பு வேண்டுகோளை வைத்தார். அந்த வேண்டுகோளுக்கு மனமு வந்து அமீசார் அப்துல்லா ஆகிய 2 போலீஸ்காரர்கள் வீட்டிற்கே வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்தனர். மின்மினக்கும் விளக்குகளுடன் வந்த ரோந்து கார் சிறுவனுக்கு மறக்க முடியாத தருணத்தை தந்தது. போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கி வைத்துக் கொள்ள ஓம் போலீஸ் துப்பாக்கி அணிந்து அதிகாரிகளுடன் மகிழ்ச்சியாக பேசும் வீடியோ அவரது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பலர் இந்த பாசத்திற்கும் மனித நேயத்திற்கும் போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி வருகின்றனர். ஒரே நாளில் 76 இதய சிகிச்சைகள். செடாங் மருத்துவமனை புதிய சாதனை. மருத்துவர் டாக்டர் அஸ்ரி ரங்கா அப்துல்லா ரமையா சாதனைக்கு மாய்கா வாழ்த்து. செடாங் மருத்துவமனையில் 17 மணி நேர தீவிர பணியின் மூலம் 48 ஸ்டண்ட் அறுவை சிகிச்சைகளை செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. இதற்காக மாய்கா வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அதன் ஊடக பிரிவு தலைவர் எல் சிவசுப்பிரமணியம் கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச எண்ணிக்கையாகும். செடாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனை ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேசத்திற்கான முதன்மை இதய சிகிச்சை மையமாகும். செடாங்கில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் இதயவியல் துறை 17 மணி நேர தீவிர செயல்பாட்டின் மூலம் ஒரே நாளில் 76 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து புதிய மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. இதில் 48 ஸ்டண்ட் சிகிச்சைகளும் அடங்கும் என்று இதயவியல் துறை தலைவர் டாக்டர் அஸ்ரி ரங்கா அப்துல்லா ராமையா கூறினார். பொதுவாக இந்த மருத்துவமனை ஒரு நாளைக்கு 50 முதல் 70 இதய சிகிச்சைகளை கையாளும் என்றும் தற்போது 76 சிகிச்சைகளுக்கு சிகிச்சை அளித்தது இதுவரை பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையில் ஒன்று என்றும் தெரிவித்தது. மருத்துவமனையில் உள்ள 7 ஆஞ்சியோகிராம் இயந்திரங்கள் மூலம் இதய அடைப்புகளை கண்டறிய முடிவதே இவ்வளவு அதிகமான சிகிச்சைகளை கையாள முடிந்ததற்கு காரணம் என்று அவர் கூறினார். 2,07,000 ரிங்கிட் மனிதாபிமான பணிக்கான நிதியை மோசடி செய்த என்ஜிஓ தலைவர் மீது குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் நடைபெறும் மனிதாபிமான உதவி நடவடிக்கைகளுக்காக சேகரிக்கப்பட்ட 2,07,000 ரிங்கிட் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ஒரு அரசு சாரா அமைப்பான என்ஜிஓ தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெத்புஹான் கேபாஜிகான் செராந்து முஸ்லிம் அமைப்பின் தலைவர் ஹக்கீம் நோர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட பிறகு நீதிபதியின் முன்னிலையில் அக்குற்றத்தை மறுத்துள்ளார். குற்றப்பத்திரிகையின்படி இந்த சம்பவம் 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் கோலாலம்பூரில் உள்ள மேபேங்க் இஸ்லாமிக் பிரஹத் வங்கியில் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. உள்ளூரில் திரட்டப்பட்ட இந்த நிதி மியான்மர், ஏமன், சிரியா மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளில் மனிதாபிமான உதவிக்காக பயன்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த நிதியை தனிப்பட்ட முறையில் தவறாக பயன்படுத்தியதாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. 4 தலைமுறைகள் வாழ்ந்த டிரான்ஸ்கிரியன் தோட்டத்திலிருந்து 80 குடும்பங்கள் வெளியேற்றமா? பினாங்கு அரசு தலையிட ராமசாமி கோரிக்கை. பினாங்கு செப்ரங்பிரே செலதான் மாவட்டத்தில் உள்ள டிரான்ஸ்கிரியன் தோட்ட முன்னாள் தொழிலாளிகளான 80 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய அபாயத்தில் உள்ளனர். அவர்கள் வெறும் வாடகைக்கு இருப்பவர்கள் மட்டுமே என நில உரிமையாளர் கூறுவதே அதற்கு காரணம். ஆனால் இந்த குடும்பங்கள் இன்று நேற்றல்ல 4 தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வருகின்றனர். 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இடமாற்றம் செய்யும் திட்டத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர். தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது.
இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சனைகள் பினாங்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என மாநில முன்னாள் துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். 6 முதல் 7 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி பினாங்கு மேம்பாட்டுக் கழகம் அல்லது தனியார் மேம்பாட்டாளர்கள் மூலம் குறைந்த செலவில் அங்கேயே வீடுகள் கட்டப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மரபை காக்கவும் கண்ணியத்தை நிலைநிறுத்தவும் இந்த குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோள் என நேற்று அவர்கள் நேரில் சந்தித்த பிறகு ராமசாமி கூறினார். UPSR PT3 தேர்வை மீண்டும் கொண்டுவர ஆய்வு நடத்த கால அவகாசம் தேவை. UPSR எனப்படும் தொடக்கப்பள்ளிக்கான தேர்வு மற்றும் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 தேர்வுகளை மீண்டும் நடத்துவதற்கான திட்டம் தொடர்பாக விரிவான ஆய்வை நடத்த கல்வி அமைச்சு கால அவகாசம் கோரியுள்ளது. மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியில் அவற்றின் செயல்திறன் உட்பட நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள மதிப்பீடுகளை செயல்படுத்துவதை மதிப்பீடு செய்ய இந்த ஆய்வு கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். இந்த ஆய்வு நடந்து முடிந்திருப்பதால் நாங்கள் சிறிது கால அவகாசத்தை கேட்கிறோம். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே தேசிய கல்வி ஆலோசனை குழுவிற்கு தாம் ஆலோசனை தெரிவித்திருப்பதையும் ஃபட்லினா சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சு நிலையில் சில கருத்துகள் இருப்பதால் அதை அமைச்சரவையில் பரிசீலனைக்காக சமர்ப்பிப்பதற்கு முன்பு ஒரு முழுமையான ஆய்வை மேற்கொள்வோம். இதற்கு கல்வி அமைச்சருக்கும் நேரம் தேவை என அவர் கூறினார். இன்று காலை ஷா அலாம் எல்மினோவில் ரீஜென்ட் தோட்ட சீன தேசிய தொடக்கப்பள்ளியில் 2026-27 கல்வியாண்டின் முதல் நாளை பார்வையிட்ட பிறகு அவர் பேசினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோவும் கலந்து கொண்டார்.